அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ VNP வெங்கட்ராமன் திமுகவில் இணைந்தார். பின்னர் பேட்டியளித்தவர், நிலையற்ற அதிமுக தலைமையின் கீழ் இனியும் பணியாற்ற முடியாது என்பதால் அக்கட்சியில் இருந்து தாம் விலகியதாக விளக்கம் அளித்தார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தம்மை தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி மக்களின் முடிவே தன்னுடைய முடிவு என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதி எம்எல்ஏவுமான சி. விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகாவில் இணைகின்றீர்களா என்ற கேள்விக்கு ஊகங்களுக்கு பதில் இல்லை என்று கூறினார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வின் போது பயணிகளிடம் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரது பேச்சுக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் இறைச்சியை குர்பானி கொடுத்து மகிழ்ந்தனர். அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், CV சண்முகமும் அதிமுகவில் தான் இருப்பதாக, தங்கள் கருத்துதான் CV சண்முகத்தின் கருத்து என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம்.